வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அறிவுப்பட்டறை. இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2019 குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். 2019 குரூப் 4ல் கேட்ட 25 கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த கொஸ்டின் நம்பர் 1, இரண்டு மிக எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் 45. சிறிய எண்ணின் வர்க்கமானது பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம் எனில் அந்த எண்ணை காணும். சரிங்களா? யூஸ்வலாக நம்ம இதை ப்ரொசீஜர் வைஸும் போடலாம். ஓகேங்களா? ப்ரொசீஜர் வச்சு நம்ம போடலாம் அந்த கொஸ்டினை. ஸோ இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஆப்ஷன் வச்சு ஈஸியாக சூஸ் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ ஆப்ஷன் ஏ நான் எடுத்துக்கிறேன். 3:15 இருக்குது, 3 and 15 இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க? சிறிய எண்ணின் வர்க்கம். இதுதான் சிறிய எண். இதோட வர்க்கம் என்ன வரும்? 9. ஓகேங்களா? 3 ஸ்கொயர் அப்படின்னா 9. என்ன சொல்கிறாங்க? பெரிய எண்ணோட 4 மடங்கு. பெரிய எண் இருக்கிறது 15. இதோட 4 மடங்குன்னா 5 8 4 60. ரெண்டும் சமம்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆப்ஷனில் வரல. கேட்டுங்களா? இந்த ஆப்ஷன் பாருங்கள், 9 5. சின்ன நம்பர் 5, அதோட ஸ்கொயர் 25. கேட்டுங்களா? பெரிய நம்பர் 9, இதோட 4 மடங்கு 36. ஈக்குவலாவா இருக்கு? இல்லை. ஸோ அதே மாதிரி இந்த ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்க. டேரக்டா நான் இந்த ஆப்ஷனுக்கு போயிடுறேன். ஸோ 9:6. ஸோ இதோட சின்ன நம்பர், இதோட கியூப்னு பார்த்தீங்க, ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா 36. ஓகேங்களா? இப்போ இது பாருங்க, இது 4 மடங்கு. ஓகேங்களா? இது 9, இது 4 மடங்குனா 4 9 36. ஈக்குவலா இருக்கா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். நீங்கள் இப்படி போடலாம். இல்லைனா ப்ரொசீஜர்னா ஒரு நம்பர் எக்ஸ்னு எடுக்கணும், ஒய்னு எடுக்கணும். ஸோ ஸ்கொயர் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அது ஃபார்முலா வச்சுலாம் போகிற மாதிரி இருக்கும். இது இஸ் பெட்டர். சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 1ஓட ஆன்சர் ஆப்ஷன் டிங்க. கொஸ்டின் நம்பர் 2. ஓகே, கொஸ்டின் நம்பர் 2 என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் தேர் பிட்வீன் 200 and 300 which are exactly divisible by 6 8 and 9 சொல்றாங்க. ஓகேங்களா? இது மாதிரி கொஸ்டினுக்கு முதல்ல கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ 6 8 9ஓட எல்சிஎம் 72. கேட்டுங்களா? ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதோட ஆன்சர்ஸ் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ 8 9 72ங்க. கேட்டுங்களா? 72 6லையும் அடி வாங்கும், 8லையும் வாங்கும், 9லையும் வாங்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 72 தான் எல்சிஎம். என்ன பண்ணணும்னா, முதல்ல 200 72ஆல் அடிச்சு பாருங்க. ஓகேங்களா? ஸோ 2 72 144, ரிமைனிங் 56. ஓகேங்களா? இதுக்கு மேலே வராது. அப்போ 2 தடவை அடங்கும் 200ல். அடுத்து 300ல் பாருங்க. 300 எத்தனை தடவை அடங்குன்னு பாருங்க. 72 4 தடவை அடங்கும். 4 2 8, 7 4 28, மிச்சம் 12. அப்போ 200 2 தடவை அடங்கும், 300 4 தடவை அடங்கும். அப்போ ரெண்டுக்குள்ள கேப் 2 இருக்கு இல்லையா? இந்த 2 நம்பர்ஸ் தான் இதுக்கு இடைஞ்சலா இருக்க வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஸோ இடைஞ்சலா 2 நம்பர்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? எல்சிஎம் எடுக்கிறீங்க, இந்த நம்பர் கண்டுபிடிங்க, இந்த நம்பர் கண்டுபிடிக்கிறீங்க, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் அவங்க கேட்கக்கூடிய ஆன்சர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 2. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 3. ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் ஸோ பி என்பவர் 30 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். அவ்விருவரும் சேர்ந்து முடிக்க எவ்வளவு நாள் கேட்குறாங்க? ஜஸ்ட் ஏ பிளஸ் பி நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. இது மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி 2ஐயும் ஆட் பண்ணாலே போதும். ஓகேங்களா? அதான் அவங்க XY டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு ஃபார்முலால சொல்றாங்க. ஸோ 0 0 அடிச்சிடலாம். 4 5 5, 4 5 20, ஸோ 4 3 12 days, 12 days. ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 4. இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஒரு குழுவில் 100 பேர் உள்ளனர். அவர்களின் உயரங்களின் கூட்டு சராசரி 163.8, மாறுபாட்டுகள் 3.2. அவர்களுடைய உயரங்களின் திட்ட விளக்கத்தை காணுங்க. சரிங்களா? முன்னெல்லாம் குரூப் 4ல பாத்தீங்க அப்படின்னா ரேஞ்ச், வீச்சுன்னு சொல்லுவாங்களே, ரேஞ்சு, மீடியன், மோட் கொஸ்டின் அதிகமாக கேட்பாங்க. இப்பெல்லாம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் ரொம்ப போயிடறாங்க. சரிங்களா? இப்போ ஈஸியாக கேட்கறது இல்லை, அதோட அடுத்த அப்டேட் போயிருக்காங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்காங்க. சரிங்களா? எல்லா கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸோ சிவி ஈக்குவல் டு, அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைட் பை ஸோ கூட்டு சராசரி இன்ட்டு 100. ஓகேங்களா? ஸோ சிவி அவங்க கொடுத்துட்டாங்க 3.2 அப்படின்னு. ஸோ சிக்மா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஆவரேஜ் கூட்டு சராசரி கொடுத்துட்டாங்க 163.8 இன்ட்டு 100. ஓகேங்களா? எனக்கு சிக்மா மட்டும்தான் வேணும். ஸோ 3.2 இன்ட்டு 163.8 டிவைட் பை 100. ஸோ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 52416 வரும். 2 சார்ந்த புள்ளி வைக்கணும். கீழே ஒரு 100 இருக்கு. ஸோ நீங்கள் இன்னும் ஒரு 2 சார்ந்த புள்ளி வைக்கணும். அப்போ 5.24ன்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சிங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 4ஓட ஆன்சர் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 5. ஒரு கனசதுரத்தின் மொத்த வலைப்பரப்பு 384 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, சதுர மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இல்லை பக்கம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கனசதுரத்தோட வலைப்பரப்புக்கான ஃபார்முலா தெரியணும். ஸோ 6a ஸ்கொயர், 6a ஸ்கொயர் 384. அப்போ ஏ ஸ்கொயர் என்ன வரும்? 384/6. ஸோ 6 6 36, 4 6 24.
ஏ ஸ்கொயர் 64லாம் ஏயோட வேல்யூ 8. கேட்கலாம் 8 ஸ்கொயர் 64. ஏன்னா என்ன பக்கம். ஸோ இதான் ஓகேங்களா, இதுதான் 8ன்னு அவங்க சொல்ல வராங்க. நம்மள்ட்ட கேட்டுக்கிறே பக்கம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். சில கொஸ்டின்ஸ்ல இங்கேருந்து அவங்க அடுத்து ஏரியா கேட்கலாம், சாரி வால்யூம் கேட்கலாம். வால்யூம்கான ஃபார்முலா ஏ கியூப். ஓகேங்களா. ஸோ ஃபைனலி கொஸ்டின் நம்பர் 5ஓட ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 6. ஒரு தொகையானது தனி வட்டி முறையில் 10 வட்டி இரட்டிப்பாக வட்டி வீதம் என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ல இரட்டிப்புன்னு வந்தா 100ன்னு எடுங்க. ஓகேங்களா. அதாவது டபுள் டைம்னு வந்துச்சுன்னா 100ன்னு எடுங்க. ஸோ 3 டைம்ஸ் ட்ரிபிள்னு கொடுத்தாங்கன்னா 200ன்னு எடுங்க. ஸோ 4 டைம்ஸ்னு கொடுத்தாங்க அப்படின்னா 300ன்னு எடுங்க. ஸோ 5 டைம்ஸ்னு கொடுத்தாங்கன்னா 400 எடுங்க. ஒன்று குறைச்சி எடுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் டபுள், ஸோ ஒன்று குறைச்சி 100ன்னு எடுத்திருக்கேன். டிவைட் பை இந்த கொஸ்டினில் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கும். ஸோ 10 ஈக்குவல் டு 10%. இவ்வளோ தான் ஷார்ட்கட். ஓகேங்களா. ஸோ அவங்க கொடுத்துருக்க வேல்யூ வந்து நீங்களா ஒரு வேல்யூ சூஸ் பண்ணிக்கோங்க. இதை ஃபார்முலான்னு சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் ஃபார்மேட்டாக ஞாபகம் கூட வச்சுக்கோங்க. ஸோ டபுள்ஸ்னா 100, 3 டைம்ஸ்னா 200, 4 டைம்ஸ்னா 300, 5 டைம்ஸ்னா 400. அப்போ 6 டைம்ஸ்க்கு என்ன வரும்? 500. அவ்வளோதான். ஓகேங்களா. டிவைட் பை அது கொஸ்டின்லேயே ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும், ஒரே ஒரு நம்பர் வேல்யூ தான் இருக்கும். அது கீழே போட்டு அடிச்சிங்கன்னா என்ன கிடைக்குதோ அதுதான் அவங்களோட ஆன்சர்ஸ். ஸோ ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆப்ஷன் ஏங்க. சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 7. இப்போ இந்த கொஸ்டின் நம்ம 2 மெத்தடில் போடலாங்க. சரிங்க, இந்த கொஸ்டின் நம்ம 2 மெத்தடில் போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொசீஜர் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு எப்படின்னு. ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கன் வயதை போல் 6 மடங்கு. அப்போ சரணுக்கு என்ன வயசா இருக்கும்னா 6 இருக்கும், சங்கருக்கு 1 இருக்கும். இவ்வளவுதான். ஓகேங்களா. சங்கருக்கு 1, சரணுக்கு 6. 4 வருடங்கள் கழித்து, ஸோ +4. 4 வருடங்கள் கழித்து நிகழ்ச்சி 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பேன்? -4ன்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா. அவரின் மகனின் வயதை போல் 4 மடங்கு. அப்போ 4:1. ஓகேங்களா. இந்த 6 ஒரு கட்டா வரணும், இந்த 1 கட்டா இருக்கணும். மாத்தி போட்டீங்கன்னா ஆன்சர்ஸ் வராது. இது எப்படி இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றது அப்படின்னா 6x + 4 டிவைட் பை x + 4. இதுக்கு மட்டும் எக்ஸ் கொடுத்துருக்கேன். இதான் வந்து தற்போதைய ஏஜ். அதுக்கு மட்டும் எக்ஸ் கொடுத்துருக்கேன். எதுக்கு ப்ளஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 4 வருடங்கள் கழித்து. ஓகேங்களா. ஈக்குவல் என்னவா மாறுது? 4/1 மாறுது. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா 6x + 4, ஸோ 4x + 16. கேட்டுங்களா. இது இந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா 4x + 4 4 16. இப்போ இந்த 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 6x - 4x 2x, 16 - 4 12. அப்போ எக்ஸோட வேல்யூ 6. அப்போ எக்ஸோட வேல்யூ 6. சரிங்களா. இப்போ இந்த 6 கொண்டு போய் தான் நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ண போறேன். என்ன வரும்? 6 × 6 36. இங்கே எக்ஸுக்கு பதிலாக 6. அப்போ ஆன்சர் 36 6. அப்போ ஆன்சர் 36 6. அவ்வளோதாங்க. கிளியரா? 36 6. இது நம்ம ப்ரொசீஜர் வச்சு போடுறது. சரிங்களா. இதே ஆப்ஷன் வச்சு எப்படி போடலாம் அப்படின்னா ஜஸ்ட் 36 6ங்கிற ஆப்ஷன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா. இது மாதிரி நீங்கள் எல்லா ஆப்ஷன் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கணும். நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன். 36 6ன்னு சொல்லிடணும், எடுத்துக்கணும். 4 வருடங்கள் கழித்து அப்படின்னா +4 என்னவா மாறும்? இது 40 மாறும், இது 10 மாறும். 40 10 மாறும். ஸோ அடிச்சு விட்டீங்க அப்படின்னா 4:1. இதான் அவங்க கொடுத்துருக்காங்க 4 மடங்கு அப்படின்னு வந்துருச்சு. 4 மடங்கு. அப்போ ஆப்ஷன் பி சைட் ஆன்சர்ஸ். புரியுதுங்களா. ஜஸ்ட் நீங்க ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கிறீங்க, ஒவ்வொன்றையும் நீங்க 4 வருஷத்தை கூட்டுறீங்க, கூட்டும் போது வர ரேஷியோ 4:1 வந்துச்சுன்னா நீங்க போட்டிருக்க ஆன்சர்ஸ் கரெக்ட்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர்ஸ். கொஸ்டின் நம்பர் 8. ஸோ மாட்டு வண்டி சக்கரத்தின் ஆரம் 35 சென்டிமீட்டர், அது 154 மீட்டர் தொலைவு கடந்தால் அச்சக்கரம் எத்தனை முழு சுற்றுகள் பெற்றிருக்கும்? இது ரிப்பீட்டட் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். இங்க சென்டிமீட்டர், இங்க மீட்டர்ல இருக்கு. கரெக்டுங்களா. இங்க சென்டிமீட்டர், இங்க மீட்டர்ல இருக்கு. என்ன பண்ணலாம்? முதல்ல இந்த கொஸ்டின்ஸ்க்கு என்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னா, எவ்வளவு டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் இன்ட்டு ரிவால்யூஷன்ஸ். இவ்வளவுதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவு தொலைவு போகணும் எப்படி கண்டுபிடிக்கணும்னா சர்க்கம்ஃபரன்ஸ்னா சக்கரம் எப்படி இருக்கும்? சர்க்கிளா இருக்கும். இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr இன்ட்டு எத்தனை ரிவால்யூஷன்ஸ் போகுதுங்க வச்சுதான் எவ்வளவு கடந்திருக்குன்னு சொல்ல முடியும். ஆனா நம்ம கொஸ்டின்ல அவங்க டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க 154 மீட்டர். நான் என்ன பண்றேன்? 154 × 100ன்னு போட்டுக்கிறேன். எதுக்கு அந்த 100? மீட்டர் சென்டிமீட்டரா மாத்திருக்கேன். சர்க்கம்ஃபரன்ஸ் 2 பைக்கு பல 22/2 7 போட்டுக்கிறேன். 6க்கு பல 35 கொடுத்துருக்காங்க அவங்களே 35 இன்ட்டு ரிவால்யூஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஏன் 2πr வந்துச்சு? ஏன்னா சக்கரம் சர்க்கிள் சேஃப். இப்போ என்ன பண்ணலாம்? இதையும் அடிச்சிங்கன்னா 5. ஓகேங்களா. ஸோ இங்கே 2 5 10 ஒரு 0 கட் பண்ணிடலாம். ரிமைனிங் என்ன இருக்கும்? 154 × 10 ஈக்குவல் டு 22 இன்ட்டு ரிவால்யூஷன்ஸ். ஸோ இது 2 11 22, இது 14 11, இது 1, இது 7. அப்போ 7 × 10 ஈக்குவல் டு ரிவால்யூஷன்
அப்போ ரிவால்யூஷன்ஸ் ஈக்குவல் டு 70. 70 ரிவால்யூஷன்ஸ் இருக்குமா? ஸோ 70 முழுச்சுது சுத்துச்சு அப்படின்னா அது 154 மீட்டர் கடந்திருக்கும். சரிங்களா? இது மாதிரி கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், நீங்க அதிகமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த கொஸ்டின்ல இதுதான். ஓகேங்களா? இந்த 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 ஒரு ஃபார்முலா மட்டும்தான். இது ஞாபகமாக இருக்குன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் இன்ட்டு ரிவால்யூஷன்ஸ். இந்த மூணுல ஏதாவது ரெண்டு கொடுத்துருப்பாங்க, நம்ம இன்னொன்று கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன? கொஸ்டின் நம்பர் 9. ஸோ 2020 மட்டைப்பந்து போட்டியில் ராசு 50 பந்துகளை எதிர்கொண்டு 10 முறை 6 ஓட்டங்களை எடுத்தார். அதாவது எவ்வரி 10 பாலுக்கு ஒரு 6 போகுது, கரெக்டுங்களா? அப்படிதான் சொல்ல முடியும். எவ்வரி 50 பாலுக்கு ஒரு 10 6 போகுது, கரெக்டுங்களா? அப்போ மொத்தம் 50 பால் இருந்துச்சா அதில் 10 பால் 6 போகும். இதுதான் ப்ராபபிலிட்டி, நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. மொத்தம் 50 பால் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 10 6 போயிடும். ஓகேங்களா? அவர் எதிர்கொண்ட பந்துகள் ஒரு பந்தை சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கும் பொழுது அதில் 6 ஓட்டங்கள் எடுக்காம இருக்க நிகழ்த்தாகும். அப்பனா மிச்சம் இருக்க அந்த 50 பால்ல 40 பால் அவர் அடிக்க மாட்டார், 6 அடிக்க மாட்டார். அப்போ 4/5 தான் அடிக்காமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவு. அடிக்கான நிகழ்த்தகவு 1/5. என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினை பார்த்துட்டு ஆன்சர்ஸ் பண்ணணும். ஸோ அவங்க 6 ஓட்டங்கள் எடுக்காம இருப்ப நிகழ்த்தகவு கேட்டிருக்காங்க. அப்போ 4/5 இஸ் ஃபார் ஆன்சர்ஸ். இதே ஆட்டங்கள் இருப்பதற்கான கேட்டிருந்தாங்கன்னா 1/5 சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் ஆப்ஷன் பிங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. ஸோ 14 அச்சுக்கோப்பவர்கள் 5 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தின் 70 பக்கங்களை முடிப்பார். 10 மணி நேரத்தில் 100 பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சுக்கோப்பவர்கள் தேவை? ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு 2 கான்செப்டாக சொல்லித்தரேன், முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 14 அச்சுக்கோப்பவர்கள் 5 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தை முடிச்சிடுறாங்க. அதே புத்தகத்தைன்னு சொன்னாங்கன்னா வேற ஃபார்மேட். புரியுதுங்களா? அதாவது நான் சொல்றதுனால ஞாபகம் வச்சுக்கணும். 14 அச்சுக்கோப்பவர்கள் 5 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தை முடிச்சிருவாங்க. இப்போ 10 மணி நேரத்துல எத்தனை பேர் தேவை அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த கான்செப்ட் 14 × 5 = 10 = Xன்னு போகணும். புரியுதுங்களா? அதாவது ஒரு வேலையா செய்யறாங்க, அதே வேலையை மற்றவங்க செய்யணும். அதே வேலைன்னு வந்தா, ஓகேங்களா, அதே வேலைன்னு வந்துச்சுன்னா நீங்க இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணணும். இந்த கொஸ்டின்ல பாருங்களேன், 14 அச்சுக்கோப்பவர்கள் 5 மணி நேரத்துல 70 புத்தகம் பண்ணுவாங்களாம். அதே வேலை இல்லை, வேலை மாறுது. ஓகேங்களா? ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது கீழே வந்துடணும். அடுத்ததுல 10 மணி நேரம் எத்தனை பேர் 100 பக்கம் சேர்ப்பாங்கன்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் கொஸ்டின். இந்த இடத்த மட்டும் ஏன் வருதுங்கிறது மீனிங் புரிஞ்சுட்டு ஆன்சர்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதாவது 10 பேர் சேர்ந்து 20 பேர் 20 சேர் செய்யறாங்கன்னு கொடுத்தாங்கன்னா கீழே வந்துடணும் அந்த கான்செப்ட். வெறும் சேர் மட்டும் செய்யறாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட். எத்தனை நம்பர்னு கொடுத்தாங்கன்னா கீழே வரணும். கரெக்டுங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? 5 70, இதுவும் 70, ஒரு 0 கட் பண்ணிடலாம். அப்போ X = 10ங்க. அப்போ 10 பேர் தேவை. அப்போ X = 10. இந்த 2 கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்ரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்லையும் இந்த கொஸ்டின் உங்களால் பார்க்க முடியும். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 11. அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர். இந்த கொஸ்டின்ஸ் எப்படி பண்ண முடியும் நம்மளால? இதே மாதிரி 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று, இந்த 4 2 8க்கு எல்சிஎம் எடுங்க. என்ன வரும்? 8 தான் எல்சிஎம். ஏன்னா 8ங்கிறது 4லேயே அடி வாங்கும், 2லேயும் வாங்கும், 8லேயும் வாங்கும். அப்போ 8 தான் எல்சிஎம். அப்போ ஒவ்வொரு நம்பரையும் 8ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 3/4 × 8. ஸோ 1/2 × 8, 5/8 × 8. இதையும் அடிச்சிங்கன்னா 5, இதையும் அடிச்சிங்கன்னா 4, இதையும் அடிச்சிங்கன்னா 2, 3 2 6. இப்போ 7 வருஷம் கேட்டிருக்கேன். 7 வருஷம்லாம் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போகணும். அப்போ முதல்ல 4 வரணும், அப்புறம் 5 வரணும், அப்புறம் 6 வரணும். இதுதான். ஓகேங்களா? பட் என்கிட்ட கொடுத்துருக்க நம்பர்ஸ் ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ். அப்போ 4க்கான வேல்யூ 1/2 ஃபர்ஸ்ட் வரணும். அடுத்து 5க்கான வேல்யூ 5/8 வரணும். அடுத்து 6க்கான வேல்யூ 3/4 வரணும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர்ஸ். எல்சிஎம் மெத்தட். வேற எப்படி போகலாம் அந்த கொஸ்டின் அப்படின்னா, இது அப்படியே டெசிமலுக்கு மாத்திடுறேன். இப்போ 3/4 அப்படின்னா 0.75, 1/2னா half 0.50. அப்போ 5/8னா 0.6 சம்திங் வரும். எப்படின்னா 50 / 8 0, 6 8 48. எனக்கு இது மட்டும் கிடைச்சா போதும், 0.6 மட்டும் கிடைச்சா போதும். அப்போ முதல்ல 0.5 தான் வரும். அப்போ 1/2, அதுக்கப்புறம் 0.6 தான் வரும். ஸோ 5/8, அதுக்கப்புறம் 0.7 தான் வரும். ஸோ 3/4. இப்படியும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். இதை கம்ப்ளீட்டாக டெசிமலுக்கு மாற்றி கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா எல்சிஎம் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போலாங்களா? கொஸ்டின் நம்பர் 12. ஸோ இங்கே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிரிக்கெட் வீரர் டோனியின் முதல் 30 ஆட்டங்களுக்கான சராசரி ஓட்டம் 72. சரிங்களா? அதாவது ஆடின மேட்ச் 30, சராசரி 72. அப்போ 30 மேட்ச்ல நான் அடிச்ச மொத்த ஸ்கோர் என்னவா இருக்கும்னா 2ஐயும் மல்டிப்ளை பண்ணா போதும். புரியுதுங்களா? எக்ஸாம்பிள், நான் வந்து
10th வந்து என்னோட ஸ்கோர் வந்து 80, ஆவரேஜ் வந்து 80ன்னு சொன்னேன் அப்படின்னா டோட்டல் ஸ்கோர் என்ன சொல்லுவீங்க? 80 × 5 சப்ஜெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா? இதான் 400 டோட்டலுங்கிறது. அதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் சரிங்களா? இந்த 80ங்கிறது இதை வச்சுக்கோங்க, 30 ஆட்டங்கிறது 5 வச்சுக்கோங்க, அவ்வளோதான் சரிங்களா? இப்போ எனக்கு டோட்டல் ஸ்கோர் வேணும், ஆவரேஜ் வேணா ஸ்கோர் வேணும். அப்போ 30 மேட்ச் ஆடி இருக்காரு, ஆவரேஜ் வந்து 72 அப்படின்னா ஐ திங்க் 2160 இஸ் த ஆன்சர் ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 30 மேட்ச்சில் அவர் 2120 ரன் அடிச்சிருக்காருன்னு அர்த்தம் சரிங்களா? இப்போ அடுத்தலாம் எடிட் பண்ணுங்க. 31வது ஆட்டம் முடிஞ்சிருச்சு. அப்போ 31 இன்னிங்ஸ் 31 மாறுது. சராசரி 1 கூடுது, அப்போ 73. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 31 மேட்ச் வரைக்கும் ஒரு அடிச்ச மொத்த ஸ்கோர் கிடைச்சிடும். என்ன வரும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஐ திங்க் 2263 வரும். அப்போ ரெண்டுக்கும் இந்த கேப் 103 இருக்கு இல்லையா? இதுதான் அவரு லாஸ்ட் மேட்ச்ல அடிச்ச ஸ்கோர். புரியுதுங்களா? இது 30 மேட்ச்ல அடிச்ச மொத்த ரன்னு, இது 31 மேட்ச்ல அடிச்ச மொத்த ரன்னு, ரெண்டுக்குள்ள கேப் தான் லாஸ்ட் மேட்ச்ல அடிச்ச ஸ்கோரு. அப்ப 103ங்கிற உங்களோட ஆன்சர்ஸ். கேட்டீங்களா? இது எப்படி போடலாம் இல்லையா? நம்ம ஆல்ரெடி யூடியூப் சேனல்ல ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்கோம். எப்படின்னா மொத்தம் 30 மேட்ச், ஆவரேஜ் 72. இப்போ அடுத்த மேட்ச் ஆடுறாரு, ஆவரேஜ் 1 கூடுது 73. அப்போ கடைசியா ஆன மேட்சோட ஸ்கோரு இந்த டயகனல் வேல்யூ கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்குமோ அதுதான். புரியுதுங்களா? மொத்தம் 30 மேட்ச், 72 ஆவரேஜ். இப்போ அடுத்த மேட்ச் ஆறாரு, 73 மாறுது. அப்போ அவர் 73வது மேட்ச்ல எவ்வளவு அடிச்சாருன்னு கேட்டாங்கன்னா இந்த டயகனலா இருக்க வேல்யூ, இந்த மூளை வட்டத்துல இருக்க வேல்யூ கூட்டிங்கன்னா என்ன வருமோ அதுதான் அவரோட ஆன்சர்ஸ். கேட்டுங்களா? இது எங்க செட் ஆகுனா 1 இயர்னு வந்தா மட்டும் தான் செட் ஆகும். 1 இயர் பிளஸ் ஆர் மைனஸ்ல செட் ஆகும். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 13. இங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2 உருளைகளின் உயரங்கள் முறையே 1:2 மற்றும் ஆரங்கள் முறை 2:1 எனில் விகிதங்களால் இருப்பின் அவற்றின் கன அளவு கேட்கலாங்க. இப்போ என்ன தெரியணும்? உருளையோட கன விலாகுது அளவுக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியணும். ஸோ ஐ திங்க் பை ஆர் ஸ்கொயர் கரெக்டுங்களா? இது நீங்க R1 H1 கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பை அடிச்சிடறேன். முதல்ல எனக்கு ஆரம் வேணும். ஆரம் இங்கே இருக்கு. ஸோ இதுக்கு 2 ஸ்கொயரு, இதுக்கு 1 ஸ்கொயர். அடுத்து உயரம் வேணும். இங்கே 1, இங்கே 2. அப்போ இதோட ரிசல்ட் 4, இதோட ரிசல்ட் 2. இன்னும் அடிச்சிங்கன்னா 2:1. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இது அதிகமாக ரிப்பீட்டாக கேட்டே இருக்காங்க. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அந்த சிலிண்டர்ஸ், கோன், ஸ்பியர்ஸ்க்கான ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சாலே இது மாதிரிலாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 14. 7500க்கு 8% வட்டி வீதம் ஒரு வருடம் 6 மாதங்களுக்காக தனி வட்டி கேட்டிருக்காங்க. கேட்டுங்களா? இந்த கொஸ்டின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணலாம்? ஸோ 1 இயருக்கு 8%. இப்போ முதல்ல 7500ல் 8% எவ்வளோனா கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த 7500ல் 10% என்னவா இருக்கும்? ஒரு சார்ந்த புள்ளி வச்சிங்கன்னா 10%. அப்போ 750 தான் 10%. 750 10%னா 1% எவ்வளோ வரும்? இன்னும் ஒரு சார்ந்த புள்ளி வைங்களேன், 75 தான் 1%. 75 1%னா 2% என்னவா இருக்கும்? 150 இருக்கும். புரியுதுங்களா? 2% 150. அப்போ 2% நான் மைனஸ் பண்றேன். 10ல் 2 போச்சுன்னா 8%. 750 150 போச்சுன்னா 600. அப்போ 8% 600 கிடைச்சிருச்சா? நீங்க டேரக்டா மல்டிப்ளையும் பண்ணலாம், இல்லை இப்படியும் போடலாம். இப்படி பண்ணாலும் அதான் வரும். ஓகேங்களா? அப்போ ஒரு வருஷத்துக்கு 600 ரூபாய் வட்டி. எனக்கு 1.5 வருஷத்துக்கு வேணும். ஒரு வருஷத்துக்கு 600, அடுத்த அரை வருஷத்துக்கு 300 ரூபா தான் இருக்க முடியும். ஸோ ரிசல்ட் 900. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 15. ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 3a-1, அதாவது 3a-1ங்கிறது ஃபர்ஸ்ட். ஸோ 2a-1 ஹோல் ஸ்கொயர் செகண்ட் அண்ட் a² -1. இதுக்கு எல்சிஎம் வேணும். கேட்டுங்களா? முதல்ல நம்பர்ஸ் கொடுத்துனாங்கன்னா நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் பாருங்க. 3 2 இங்கே 1 இருக்கிற அர்த்தம். அப்போ 3க்கு 2க்கு எல்சிஎம் என்ன? 6. கேட்டுங்களா? அப்படி பார்க்கும்போது அது 2 ஆப்ஷன் நமக்கு. அடுத்து இங்கே a-1 இருக்கு. ஓகேங்களா? இதை எப்படி எழுதலாம்? a² -1 a² -1 ஸ்கொயர்னு எழுதலாம். a+1 × a-1 கொண்டு போகலாம். a-1 ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருந்துட்டு போட்டோம். இப்போ a-1 நான் இங்கேருந்து எடுத்தேன்னா இங்கே a-1 ஹோல் ஸ்கொயர் இருக்கு, இங்கே a-1 இருக்கு. நான் அங்கே இருக்கிறதுலையே ஹையஸ்ட் வேல்யூ எடுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி a-1 கொண்டு வந்துட்டேன், a-1 ஹோல் ஸ்கொயர் கொண்டு வந்துட்டேன். அடுத்து இங்கே a+1 இருக்கு, அதையும் நான் கொண்டு வந்துடணும். இதுதான் எல்சிஎம். ஓகேங்களா? இதே ஹச்சிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா இந்த 3 2 1க்கு ஹச்சிஎஃப் 1. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே a-1 இருக்கு, இங்கே a-1 ஹோல் ஸ்கொயர் இருக்கு, இங்கே a-1 இருக்கு. ஸோ a-1 மட்டும்தான் வரும். a+1 இங்கே மட்டும்தான் இருக்கு, இதெல்லாம் இல்லை, வராது.
புரியுங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா எல்சிஎம் அப்படிங்கிறது ஸோ ஏதாவது ஒன்ல ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா போதும், எனி ஒன் ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற வேல்யூ ஹையஸ்ட் பவராக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ a-1 ஹோல் ஸ்கொயர் இருக்கு. ஏன் a-1 ஹோல் ஸ்கொயர் எடுத்தோம்? எல்சிஎம்னா ஹையஸ்ட் எடுக்கணும். இதே HCF அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துலேயும் ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். அப்படி பார்க்கும்போது இங்கே a+1 எல்லாத்தையும் ப்ரெசென்ட் ஆகல, a-1 மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதனால தான் a-1 மட்டும் தான் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் ரூல் எல்லாத்தையும் ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். அடுத்து லோயஸ்ட் பவர்ஸை நீங்கள் எடுக்கணும். புரியுதுங்களா? அப்போ இங்கே a-1 இங்கே a-1 ஹோல் ஸ்கொயர், இங்கே a-1 இருக்கு. அதனால தான் நான் a-1 மட்டும் எடுத்துருக்கேன் HCF. சரிங்களா? அப்போ நம்மள்ட்ட கேட்டிருக்கிற எல்சிஎம் தான். ஸோ எல்சிஎம் ஆப்ஷன் டி. எல்சிஎம் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 16 பாஞ்சு முடிச்சிட்டோமா? எஸ். கொஸ்டின் நம்பர் 16. ஸோ எக்ஸ்பிரஸ் 0.35. ஸோ ரெக்கரிங் டெபாசிட் டெசிமல்னு சொல்லுவாங்க. ரெக்கரிங் எஸ். ஸோ இது மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எத்தனை நம்பர்ஸ்க்கு மேலே பார் இருக்கோ அது நீங்கள் கீழே 9 யூஸ் பண்ணால் போதும். அவ்வளோதான். கேட்டிங்களா? எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதுக்கு நீங்கள் கீழே 9 யூஸ் பண்ணால் போதும். 9 ரிப்பீட்டாக யூஸ் பண்ணாலே போதும். ஸோ பெருசாக அதுவும் தேவை. ஓகேங்களா? ஸோ எத்தனை பார் மேலே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 9 கீழே யூஸ் பண்ணாலே போதும். ஓகே. ஸோ ஆன்சர் 35/99. கொஸ்டின் நம்பர் 17. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வாரத்தில் 7 நாளோட டெம்பரேச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சிட்டியோடது, அதோட சராசரி கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி 7 போடுவோம். சரிங்களா? வேற எப்படி போடலான்னா கொடுத்துருக்க நம்பர்ல இருந்தே ஒரு நம்பர் நான் ஆன்சராக எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அஷ்யூம் பண்ணுறேன் ஆவரேஜ் 35. ஆவரேஜ் 35 யூஸ் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ பாருங்க 34.8. இது நான் எடுத்துக்கிட்ட வேல்யூட எவ்வளோ கம்மியாக இருக்குது? -0.2 கம்மியாக இருக்குது. அடுத்த வேல்யூ பாருங்க 38.5. இது நான் எடுத்துக்கிட்ட வேல்யூட எவ்வளோ அதிகமாக இருக்குது? +3.5. அடுத்த வேல்யூ என்ன? 33.4. நான் எடுத்துக்கிட்ட வேல்யூட எவ்வளோ கம்மியாக இருக்குது? -1.6 கம்மியாக இருக்குது. அடுத்த வேல்யூ என்ன? 34.7. இது நான் எடுத்துகிட்ட வேல்யூட 0.3 கம்மியாக இருக்குது. அடுத்து 35.8. நான் எடுத்துக்கிட்ட வேல்யூட இது 0.8 கூட இருக்குது. அடுத்த வேல்யூ 32.8. இது நான் எடுத்துக்கிட்ட வேல்யூவை விட -2.2 கம்மியாக இருக்குது. அடுத்த வேல்யூ 34.3. இது நான் எடுத்துக்கிட்ட வேல்யூ விட -0.7 கம்மியாக இருக்குது. இப்போ இது ஃபுல்லாக கூட்டினா என்ன வரும் பாருங்க. ஸோ ஐ திங்க் 1 3 5 5.0. கேட்டிங்களா? இந்த வேல்யூல கூட்டுங்க 4.3. இது மைனஸ், இது ப்ளஸ். அப்போது நான் எடுத்துக்கிட்ட வேல்யூவை விட -0.7 அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது. கேட்டிங்களா? -0.7. இதுக்கு மட்டும் நீங்கள் ஆவரேஜ் கண்டுபிடிச்சா போதும். மொத்தம் 7 நம்பர்ஸ் இருக்கா, டிவைட் பை 7. ஸோ -0.1. அப்போ நான் எடுத்த வேல்யூ 35, அதுலேருந்து 0.1 மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 34.9 இஸ் மை ஆன்சர். 34.9 இஸ் மை ஆன்சர். கேட்டுங்களா? ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்க நம்பர்ஸ் வந்து நீங்களா ஒரு நம்பர்ஸ் அஷ்யூம் பண்ணிக்கோங்க ஆவரேஜ் அப்படின்னு. அந்த நம்பர்ஸோட ரிமைன் நம்பர்ஸ் எவ்வளோ கூட குறைச்சிருக்க மட்டும் எடுத்துக்கோங்க. 34.8னா 0.2 கம்மியாக இருக்குது. 38.5னா 3.5 அதிகமாக இருக்குது. அப்போ மைனஸ் நம்பர்ஸும் ப்ளஸ் நம்பர்ஸையும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து எவ்வளோனா இங்கே -5 வருது, இங்கே +4.3. அப்போ ரெண்டையும் நான் கழிச்சேன்னா எனக்கு இன்னும் மைனஸ்ல தான் வேல்யூ இருக்கும். -0.7 டிவைட் பை 7. ஸோ அடித்தா -0.1. என்ன அர்த்தம்னா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா ஒரு வேல்யூ, அதுல இருந்து ஒரு 0.1 மைனஸ் பண்ணினா என்ன கிடைக்குதோ அதுதான் உங்களுக்கு தேவையான ஆவரேஜ்னு அர்த்தம். ஸோ 34.9 இஸ் யுவர் ஆன்சர். நீங்கள் இப்படியும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் எல்லாத்தையும் சம் பண்ணி அதுக்கப்புறம் கழிக்கலாம். ஏன்னா ரெண்டு மெத்தடுமே கொஸ்டினை பொறுத்து தான் மாறும். இதே கொஞ்சம் பெரிய பெரிய நம்பர்ஸாக இருக்குன்னா உங்களுக்கு இந்த மெத்தட் சூட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18. ரீனா மற்றும் உஷாவின் தற்போதைய வயதுகள் 24 மற்றும் 36. கேட்டுங்களா? இவங்க ரீனா, இவங்க உஷா. 8 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னா என்ன ஆகும்? 8 வருடத்தில் மைனஸ் பண்ண போகிறேன். மைனஸ் பண்ணால் இங்கே 16 வரும், இங்கே 28 வரும். உஷா மற்றும் ரீனாவின் வயது. கேட்டுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் உஷா தான் வரணும், அதுக்கப்புறம் தான் ரீனா வரணும். உஷா 28, ரீனா 16. ஸோ 7 4 28, 4 4 16. ஸோ ஆன்சர் 7:4. ஸோ ஆன்சர் 7:4. கொஞ்சம் கவனமாக இது மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? என்ன காரணம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இது மாதிரி கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்கிறது ரீனா மற்றும் உஷா, இங்கே கொடுத்துருக்கிறது உஷா மற்றும் ரீனா, அப்படியே ரிவர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர்ஸ் தெரிஞ்சும் நம்ம தப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த கொஸ்டின்ஸில் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 19. 19 என்ன சொல்கிறாங்க? ஸோ 1 + 2 + 3 + என்னோட வேல்யூ கே. யூஸ்வலாகவே இதுக்கு ஃபார்முலா என்ன வரும்? n × n + 1 / 2. அதுக்கு பலம் கே கொடுத்துருக்காங்க. கேட்டுங்களா? அப்போது 1³ + 2³ dA n³ ஃபார்முலாஸ் என்ன வரும் அப்படின்னா n × n + 1 / 2 ஹோல்
ஸ்கொயர்னு வரும். அப்போ n இன்ட்டு n ப்ளஸ் ஒன் பை டீக்குள்ள அவங்க கே கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு பால் நான் கே சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா ரிசல்ட்டு கே ஸ்கொயர்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரிங்களா? இதெல்லாம் ரிப்பீட் ஆகிட்டே வருது. இது டைப்பில் இருந்து கொஸ்டின்ஸை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா லாஸ்ட் 2023 24 இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்டே இருக்காங்க குரூப் 4ல் டிஎன்பிஎஸ்சியில் கம்ப்ளீட்டாக. ஸோ கொஸ்டின் நம்பர் 20 இங்கே அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்திய ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன். ஸோ D2 வந்து 3/5, T3 வந்து 1/5 காமன் ரேஷியோ கேட்குறாங்க. யூஸ்வலாக காமன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஸோ T2/T1 கண்டுபிடிப்போம். ஆனால் இங்கே T1 இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், அடுத்து T3/T2. ஸோ T3 வேல்யூ 1/5, T2 வந்து 3/5. அப்போ 1/5 × 5/3. ஓகேங்களா? கேட்டா எஸ். ஸோ அடுத்து என்ன வரும் இதோட வேல்யூஸ்? ஸோ இதையும் அடிச்சிங்க அப்படின்னா 1/3. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. 1/3 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். கேட்டுங்களா? 1/3 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். கொஸ்டின் நம்பர் 21. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸில் இப்போ அதிகமாக கேட்டே இருக்காங்க. கேட்டுங்களா? இது மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது அப்படியே மேலே போச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும், இது அப்படியே கீழே வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும், அவ்வளோதான். ஸோ என்ன பண்ணலான்னா ஸோ 2 பவர் இது 8ஆக எடுத்துக்கிறேன். இது மேலே போகுது. ஓகேங்களா? 2 பவர் 8. இது 3 பவர் 4. இது 4 பவர் 2 ஈக்குவல் டு இங்கே 3 பவர் 6, 2 பவர் 6. அதாவது 3 இருக்கு, இதுக்கு மேலே ஒரு 2 இருக்குன்னா நம்ம அதை என்ன மல்டிப்ளை பண்ணி 3 பவர் 6ன்னு எழுதிக்கலாம். அதுதான் நான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 4 - 2 4 2 இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ 2 பவர் 2 எகெயின் ஒரு 2 போட்டுக்கலாம். 2 2னா 4 தானே, இப்படி போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ணலாம், அப்புறம் டேரக்டாக அந்த இடத்துல நம்ம என்னென்னு எழுதலாம், டேரக்டாக நம்ம என்னென்னு எழுதலாம் ஸோ 2 பவர் 4ன்னு எழுதலாம். ஏன்னா இந்த இடத்துல எப்படி வரும் 2 பவர் 2 மேலே ஒரு 2 வர வாய்ப்பு இருக்குது. 2 2னா 4, டேரக்டாக மல்டிப்ளை 2 பவர் 4. ஓகேங்களா? இப்போது ஸோ 2 பவர் 8 இருக்குது, 2 பவர் 4 இருக்குது, 2 பவர் 12ன்னு எழுதலாம், இன்ட்டு 3 பவர் 4ன்னு எழுதலாம், டிவைட் பை இதை 3 பவர் 6ன்னு எழுதலாம், 2 பவர் 6ன்னு எழுதலாம். ஓகேங்களா? அதாவது a பவர் m இன்ட்டு a பவர் n இருக்குன்னா இது நம்ம a பவர் m ப்ளஸ் n எழுதலாம். அதான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி a பவர் m டிவைட் பை a பவர் n இருக்குன்னா அதை a பவர் m மைனஸ் n எழுதலாம். அதான் மேலே பண்ணியிருக்கேன். கேட்டிங்களா? இப்போ 2 பவர் 12 இருக்குது, 2 பவர் 6 இருக்குது, என்ன இருக்கும் 2 பவர் 6 இருக்கும். கேட்டுங்களா? ஏன்னா 2 பவர் 12 - 6ன்னு வரும். அடுத்து 3 பவர் 4, 3 பவர் 6னா கீழே 3 பவர் 2 இருக்கும். அப்போது 2 6 டைம் போட்டால் 64, 3 2 டைம் போட்டால் 9, 7 9 63, மிச்சம் 1 பண்ணேன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளோதாங்க. கேட்டுங்களா? சில விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். முதல்ல மைனஸ் மேலே போச்சுன்னா ப்ளஸ் ஆமாயிரும், மேலே இருக்கிற மைனஸ் கீழே இருந்தால் ப்ளஸ் ஆமாயிரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எல்லாங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்டு இந்த ஃபார்ம்ல m ப்ளஸ் n m மைனஸ் 1 எப்படி வந்து தெரிஞ்சுன்னா இது மாதிரி கொஸ்டினை ஈஸியாக அட்ரஸ் பண்ண முடியும். சரிங்களா? இந்த கொஸ்டின் நம்பர் 22. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா A1க்கான வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஃபைண்ட் A2 A3 இந்த ஃபார்மேட்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கேட்டுங்களா? இப்போ எனக்கு A2 வேணும். A2னா என்ன பண்ண முடியும், A2 - 1 டிவைட் பை 2 + 2. ரைட்டுங்களா? அப்போ என்ன வரும், A பவர் 1 டிவைட் பை 4. A பவர் 1க்கு போல -1 கொடுத்துருக்காங்க. ஸோ -1/4 இதான் A2க்கான வேல்யூ. உங்களுக்கு A3 கேட்டாங்க அப்படின்னா ஸோ A3 - 2 டிவைட் பை 3 + 2. அப்போ A பவர் 2 டிவைட் பை 5. A பவர் 2க்கான வேல்யூ தான் இங்கே இருக்கு. ஸோ -1/4 × 5. ஸோ -1/20. ஸோ ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர். அவ்வளோதான். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 23ங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜஸ்ட் கியூப் ரூட் வேணும். ஸோ 1 61/64. இது எப்படி முதல்ல கலப்பினத்தில் நல்லபின்னமாக மாற்றுவீங்க, 1 × 64 + 61. கேட்டுங்களா? 1 × 64 + 125 டிவைட் பை 64. இதுக்கு கியூப் ரூட் வேணும். அப்போது 125 எடுத்தீங்கன்னா 5, அவர் நான் எடுத்தீங்கன்னா 4. அப்போ 5/4 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். 5/4 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஓகே. கொஸ்டின் நம்பர் 24. ஒரு வகுப்பில் 12 மாணவர்களின் சராசரி உயரம் 152, சரிபார்க்கும்போது 172 சென்டிமீட்டர் என்பதை 148 என தவறாக எடுத்துக்கொள்ளப்படுது. அப்போ ஒரிஜினல் வேல்யூ 172, ஆனால் ராங்லி என்டர் ஆனது 148. அப்போ இன்னும் ஒரு 24 நீங்கள் உள்ள சேர்க்கணும்னு அர்த்தம். புரியுதுங்களா? 24 நீங்கள் உள்ள சேர்க்கணும். அப்போ அந்த 24 கூட நீங்கள் ஆவரேஜ் கண்டுபிடிச்சா போதும். மொத்தம் 12 ஸ்டூடெண்ட்ஸு டிவைட் பை 12. அப்போது புதுசாக ஆவரேஜ் என்ன வரும், 2. அப்போ இருக்கிற ஆவரேஜை விட இன்னும் ஒரு 2 நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் பர்ஃபெக்ட் ஆவரேஜ் 154.
இவ்வளவுதான். புரியுதுங்களா? எவ்வளவு கூடணும் எவ்வளவு குறையணும் மட்டும் பாத்துக்கோங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் வேல்யூ 172, ஆனா என்ட்ரி பண்ணது 148. அப்ப 24 கம்மியா என்ட்ரி பண்ணியிருக்கேன். அப்ப 24 உள்ள ஆட் பண்ணணும் நான். ஸோ அந்த 24க்கு மட்டும் நான் ஆவரேஜ் எடுக்கிறேன். டிவைட் பை 12 2. அப்ப 2 ஆட் பண்ணும். இன்கேஸ் மைனஸா இருக்கு நான் என்ன பண்ணிருப்பேன், 24 மதிப்பெண்கள் வந்து கம்மியா இருக்கு, ஐ மீன் அதிகமா உள்ள என்ட்ரி பண்றா மைனஸ் பண்ணிருப்பேன் இங்க. அவ்வளவுதான். சரிங்களா? எவ்வளவு கூட இருக்கு கொஸ்டின் மட்டும் பார்த்தா ஈஸியா ஆன்சர்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி கொஸ்டின். லாஸ்ட் கொஸ்டின் இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதே காமன் ரேஷியோ தான், நான் ஆல்ரெடி சொன்னதுதான். ஸோ என்ன வரும், am டிவைட் பை am மைனஸ் n. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த ஃபார்மேட் எப்படி வரணும், am மைனஸ் m பிளஸ் n. இது கேன்சல் ஆயிரும். அப்போ a பவர் n இஸ் ஒரு ஆன்சர்ஸ். a பவர் n இஸ் ஒரு ஆன்சர்ஸ். ஞாபகம் இருக்கு இல்லையா? செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், அவ்வளோதான். இதுதான் ஜிபிஇ காமன் ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ இதோட நம்ம குரூப் 4 2019 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச்.